வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவாதி கொலையாளி ராம்குமாரிடம் நீதிபதி விசாரணை. பலத்த பாதுகாப்புடன் சென்னைக்கு புறப்பட்டது ஆம்புலன்ஸ். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ராம்குமாரை ஆஜர்படுத்த வேண்டும். நெல்லை மாஜிஸ்திரேட் ராமதாஸ் உத்தரவு. வங்கதேச தாக்குதலில் IS அமைப்பு தொடர்பு இல்லை. உள்ளூர் தீவிரவாதிகளே காரணம் என அறிவிப்பு. ஈராக் தாக்குதலில் பலி எண்ணிக்கை 83ஆக அதிகரிப்பு. தாக்குதலுக்கு IS தீவிரவாதிகள் பொறுப்பேற்பு. சுவாதி கொலையாளி ராம்குமாரை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து பலத்த பாதுகாப்புடன் ராம்குமாரை ஆம்புலன்ஸ் மூலம் காவல்துறையினர் சென்னைக்கு கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள வீட்டில் ராம்குமார் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டார். அப்போது அவர் பிளேடால் கழுத்து மற்றும் தொண்டை பகுதியில் கீறிக் கொண்டதால் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து தென்காசி மருத்துவமனையில் ராம்குமார் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவரை சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு 18 தையல்கள் போடப்பட்டன. ராம்குமாரில் உடல்நலம் தேறி வருவதை அடுத்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வந்த திருநெல்வேலி முதலாவது நீதித்துறை மாஜிஸ்திரேட் ராமதாஸ் முன்னிலையில் ராம்குமார் ஆஜர்படுத்தப்பட்டார். சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக ராம்குமாரிடம் விசாரணை நடத்தினார். நீதிபதியிடம் சுமார் 35 நிமிடம் அவர் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து ராம்குமாரை சென்னைக்கு கொண்டு சென்று 2 நாட்களுக்குள் எழும்பூர் 14வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி ராமதாஸ் உத்தரவிட்டார். இதனிடையே சென்னையில் இருந்து சென்ற தனிப்படையினர் பலத்த பாதுகாப்புடனும் மருத்துவர் குழு உதவியுடனும் ஆம்புலன்ஸ் மூலம் ராம்குமாரை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். இதனையடுத்து 3 பேர் கொண்ட மருத்துவர் குழுவுடன் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் வாகனம் மாலை 4:20 மணியளவில் திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டது. ராம்குமாரை கொண்டு வரும் ஆம்புலன்ஸ் வாகனம் நள்ளிரவில் சென்னைக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் விசாரணை நடத்திய மாஜிஸ்திரேட் ராமதாஸ் ராம்குமாரை சென்னைக்கு அழைத்துச் செல்ல அனுமதி அளித்தார். இதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சென்னை மென்பொறியாளர் சுவாதி கொலை குற்றவாளியான ராம்குமாருக்கு 2வது நாளாக இன்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரது சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவரை சென்னைக்கு அழைத்துச் செல்ல மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை முதன்மை குற்றவியல் நீதித்துறை நடுவர் 1 ராமதாஸ் முன்னிலையில் ராம்குமாரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. அவர் தனது வாக்குமூலத்தில் சுவாதி மீது ஏற்பட்ட காதல் தோல்வி மற்றும் வெறுப்பு காரணமாக கொலை செய்ததாக தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய நீதித்துறை நடுவர் அனுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரை சென்னை போலீசார் சென்னைக்கு அழைத்துச் சென்று நீதிமன்ற காவலில் அடைக்க நீதித்துறை நடுவர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து ராம்குமார் சென்னைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார். ராம்குமார் கொண்டு செல்லப்படும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் 3 மருத்துவர்கள், 1 செவிலியர் மற்றும் 2 டிரைவர்கள் உள்ளனர். மேலும் ராம்குமார் அழைத்துச் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு பாதுகாப்பாக முன்னும் ஏராளமான போலீசார் அணிவகுத்து செல்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமாருடன் சரவணன். முன்னதாக கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் காவல்துறையினரிடம் ராம்குமார் வாக்குமூலம் அளித்தார். முகநூல் மூலமாக சுவாதியுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் நண்பர்களின் ஆலோசனையின்படி சுவாதியிடம் காதலை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். 5 முறை காதலை வெளிப்படுத்தியதாகவும் அவர் காதலை ஏற்காததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாகவும் ராம்குமார் கூறினார். மென்பொறியாளர் சுவாதி கொலையாளி ராம்குமாருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென சுவாதியின் நண்பர் முகமது பிலால் சாதிக் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சுவாதியுடன் தாம் பொறியியல் கல்லூரியில் படித்ததாக தெரிவித்தார். சுவாதி கொலையாளி பிடிபடும் முன் தம்மையும் சுவாதியையும் இணைத்து சிலர் தவறாக பேசி வந்ததாக கூறிய அவர் இனியாவது அதுபோன்ற தவறான செயலை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முகமது பிலால் சாதிக் கேட்டுக் கொண்டுள்ளார். சுவாதி கொலை விஷயமா போலீஸ் ரொம்ப நல்லா ட்ராக் பண்ணி ஒரு குற்றவாளியை கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் போலீஸ்க்கு ஃபுல்லாகவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ஃபுல்லாக இன்ட்ரோகரேட் பண்ணி அந்த என்ன ரீசன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி தராங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு யாரும் இந்த மாதிரி சுவாத்தின்னு யாருமே எஃபெக்ட் ஆக மாட்டாங்க.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் வலைகளை வெட்டி எறிந்தனர். பின்னர் 5 மீனவர்களை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்தனர். சிறைப்பிடித்த 5 மீனவர்களும் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து 5 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மீனவர் சங்க தலைவர் ஜேசுராஜா மீண்டும் மீண்டும் மீனவர்கள் கைது செய்யப்படுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மீனவர்களையும் படகையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு அப்போது அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த 45 நாள் தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு ஒரு படகு 5 மீனவர் 4 மீனவராக இப்படி கைது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கிடையில் நாங்கள் முந்தா நாள் டெல்லியில் போய் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மாஜியை சந்திச்சுட்டு வந்தோம். அவங்க இன்னும் 1 மாத காலங்களில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும், படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு தருவோம்னு சொன்னாங்க. அவங்கள சந்திச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி படகுகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்குது. தெலங்கானாவில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த இளம்பெண்ணை நடு ரோட்டில் இளைஞர் ஒருவர் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ளார். தெலங்கானா மாநிலம் அடிலாபாத்தில் சந்தியா என்ற இளம்பெண்ணை மகேஷ் என்பவர் காதலித்துள்ளார். அவரது காதலுக்கு சந்தியா மறுப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. அவரை பல இடங்களில் பின்தொடர்ந்து சென்ற மகேஷ் காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். இன்று அதிகாலை அவரை நடு ரோட்டில் தொடர்ந்து சென்ற மகேஷ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மறுப்பு தெரிவித்த சந்தியாவின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டு மகேஷ் தப்பிவிட்டார். சம்பவம் தொடர்பாக மகேஷை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரகண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்கும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உத்தரகண்ட் மாநிலம் சிங்காலி பகுதியில் திடீரென பெய்த பலத்த மழை காரணமாக 7 கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கின. பல வீடுகள் இடிந்து தரைமட்டமாகின. எதிர்பாராத விதமாக நேரிட்ட இயற்கை பேரிடர் காரணமாக கிராமங்களை விட்டு வெளியேற முடியாமலும் இடிபாடுகளில் சிக்கியும் இதுவரை 40 பேர் பலியானார்கள். பலர் காணாமல் போயினர். இதனையடுத்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மாநில மீட்புப் படையினரும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சாலைகள் சீரமைக்கும் பணிகளும் காணாமல் போனவர்களை தேடும் பணியும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே நாச்சனாய் பகுதியில் 3 பேரின் உடல்கள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டது. இதனிடையே டேராடூனில் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் ஹரீஷ் ராவத் வெள்ள நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். बुरी तरीके से जमींदोज हुए हैं बादल फटने की घटना से, और सड़कें भी डैमेज हुई हैं, माल की जान की भी क्षति है। संचार सुविधाओं में ज़रूर कुछ व्यवधान आया है, और हमने यात्रियों तक जो कहीं यदि यातायात बाधित होता है। ஆந்திர மாநிலத்தில் குளத்தில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூரில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள குட்டை ஒன்றில் தண்ணீர் நிரம்பியது. இதில் குளிப்பதற்காக 6 மாணவர்கள் அங்கு சென்றுள்ளனர். அப்போது 4 பேர் குட்டையில் குதித்துள்ளனர். அவர்கள் 4 பேரும் 10 அடி ஆழத்தில் சேற்றில் சிக்கியுள்ளனர். இதையடுத்து அவர்களுடன் சென்ற இருவர் வீடு திரும்பி 4 பேர் குட்டையில் சிக்கி தவிப்பதாக அவர்களின் பெற்றோரிடம் தெரிவித்தனர். இதையறிந்து அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்குள் பள்ளி மாணவர்கள் 4 பேரும் பலியாகினர். அவர்களின் உடல்களை தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் காவல்துறையினர் மீட்டனர். చిన్న గుంటలా ఉంటే స్నానం చేయడానికి వచ్చారని బుడగ జంగాలకు సంబంధించిన పిల్లలు ఒక 6గురు వచ్చి స్నానం చేస్తూ ఉంటే ఆ బురద బాగా ఎక్కువ ఉండడం వలన అందులో ఇరుక్కొని 4గురు చనిపోయారని 2 బతికారని ఇన్ఫర్మేషను. వాళ్ళు స్నానానికి వచ్చారు, ఇక్కడ స్నానం చేస్తూ ఇరుక్కుపోయారనేది ప్రాథమికమైనటువంటి సమాచారం. తదుపరి ఏదైనా ఉంటే సమాచారం మీకు తెలియజేస్తాం. வங்கதேச உணவு விடுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிவதில் குழப்பம் நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள உணவகம் ஒன்றில் வெளிநாட்டினரை தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இந்தியர் ஒருவர் உள்பட 20 பேர் பலியாகினர். 40க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். அந்த சம்பவத்திற்கு IS தீவிரவாதிகள் காரணம் என்று முதலில் கூறப்பட்ட நிலையில் உள்ளூர் தீவிரவாதிகளே காரணம் என்று வங்கதேச அரசு தெரிவித்தது. இதனையடுத்து தாக்குதலுக்கு காரணமானவர்கள் பற்றி கண்டறிவதில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. It is an attack on the innocent people to embarrass the government and create a
political situations. So this is an attack by the homegrown terrorists of Bangladesh. So we think that this attack is not on the religion. The attack was on the government actually. பெங்களூருவில் நடைபெற்ற பிசிசிஐ ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் அனில் கும்ளே, ராகுல் டிராவிட், கேப்டன் தோனி, விராட் கோலி, வெங்கடேஷ் பிரசாத் மற்றும் சந்தீப் பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள அனில் கும்ளே தலைமையில் இந்திய டெஸ்ட் அணி வருகிற 6ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு செல்கிறது. அங்கு முதல் டெஸ்ட் போட்டி 21ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான 2 நாட்கள் பயிற்சி முகாம் பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் நடைபெற்றது. இந்நிலையில் இந்திய அணியை மேம்படுத்துவது தொடர்பாக இன்று பிசிசிஐ நிர்வாகிகள் சந்தீப் பட்டேல் ஆகியோருடன் தலைமை பயிற்சியாளர் அனில் கும்ளே பெங்களூரில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதில் இந்தியாவின் ஒருநாள் அணியின் கேப்டன் தோனி, இந்திய ஏ அணியின் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட், விராட் கோலி, வெங்கடேஷ் பிரசாத் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கை, ஆர்ப்பாட்டம் நடத்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையை கண்டித்து வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளும் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விவாதத்தையும் நடத்தவில்லை என்று தெரிவித்தார். தடுப்பணையை உயர்த்தும் ஆந்திர அரசின் நடவடிக்கையால் தமிழகத்தின் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் கூறினார். வரக்கூடிய 15ஆம் தேதி எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமும், 10 முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு 1000 மையங்களில் தெருமுனை கூட்டமும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து, விலைவாசி உயர்வை எதிர்த்து, வேலையின்மை எதிர்த்து அந்த பிரச்சார இயக்கம் என்பது நடைபெற உள்ளது. கோயம்புத்தூரில் நண்பர்கள் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிங்காநல்லூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனது நண்பர் கோபாலகிருஷ்ணனுடன் சேர்ந்து மேடை அலங்கார தொழில் செய்து வந்துள்ளார். இதற்கான பொருட்களை வைத்திருக்கும் கிடங்கில் இன்று கார்த்திகேயன் சரமாரியாக வெட்டப்பட்டு சடலமாக கிடந்தது தெரியவந்தது. கிடங்கிற்கு 500 மீட்டர் தூரத்தில் கோபாலகிருஷ்ணனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. 2 உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தொழில் போட்டி காரணமாக சிலர் இருவரிடமும் தகராறு செய்ததாக தெரியவந்துள்ளது. தமிழக அரசு குற்றச்செயல்களை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சிஐடியு தொழிற்சங்கத்தின் 11வது மாவட்ட மாநாடு சேலத்தில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை சிஐடியுவின் தலைவர் சவுந்தரராஜன் தொடக்கி வைத்து உரையாற்றினார். பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசியபோது, விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதும், சுவாதி கொலை வழக்கு குற்றவாளியை பிடிக்க நீதிமன்றம் கெடு விதித்ததும் தமிழக அரசின் மீதான கண்டனங்கள் என்று குறிப்பிட்டார். ஒரு அச்சமற்ற உணர்வோடு கொலையிலும் சமூக விரோத குற்றங்களிலும் ஈடுபடுகிற ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலம் மாறியிருக்கிறது என்பதை அரசு பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அமலாக்கத்துறை என்பது முறையாக இல்லை. அதற்கு காரணம், ஆளுகின்றவர்கள் மேலிருந்து கீழ் வரை முன்னுதாரணமாக வாழ வேண்டும், முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். விமானி வராததால் சென்னையில் இருந்து பெங்களூரு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் 119 பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று பிற்பகல் 2:40 மணிக்கு செல்ல வேண்டிய இந்த விமானம் தாமதமாக புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் 4:40 மணிக்கு ரத்து செய்யப்பட்டதாக விமானம் அறிவிக்கப்பட்டது. இதனால் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் டிக்கெட்டை ரத்து செய்து வேறு விமானங்கள் மூலம் பெங்களூரு சென்றனர். இதேபோல மழையின் காரணமாக மும்பையில் இருந்து சென்னை வர வேண்டிய விமானங்கள் காலதாமதமாக வந்ததால் 12:15 மணிக்கு மதுரை செல்ல வேண்டிய 89 பயணிகள் மாலை 5:15 மணிக்கு காலதாமதமாக புறப்பட்டுச் சென்றனர். கோயம்புத்தூரில் செல்போன் சேவை மையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள், கணினிகள் எரிந்து சேதமாகின. நியூ சித்தாபுதூர் பகுதியில் இயங்கி வரும் இந்த சேவை மையத்தின் 2ஆம் தளத்தில் இன்று பிற்பகலில் புகைமூட்டம் தெரிந்ததை கண்ட அந்த பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் 2ஆம் தளத்தில் இருந்த பழுதுபார்க்கும் அறையில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். எனினும் அங்கிருந்த 300 செல்போன்கள், கணினிகள் மற்றும் ஆவணங்கள் தீயில் எரிந்து சேதமாகின. விசாரணையில் மின்கசிவின் காரணமாக
காரணமாகவே தீ விபத்து நேரிட்டது தெரியவந்துள்ளது. பின்னாடி குடியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டவொடனே என்ன வந்து பார்த்தோம்னா தெரியல. தண்ணில் வரையா புகை வந்ததுங்க. புகை வந்தது பார்த்தோம்னா அண்ணன் ஓனர் அண்ணன் நம்பர் 2 இருந்தது. ஃபர்ஸ்ட் அவருக்கு தகவல் கொடுத்தேன். 101க்கு தகவல் கிடைச்ச பிறகு ஃபோன் கிடச்சி உடனே வந்து எல்லா வேலையும் துரிதமாக செயல்பட்டு எல்லா வேலையும் நல்லபடியாக பண்ணிட்டாங்க சார். ஒன்றும் இல்லை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நோய் தாக்குதல் காரணமாக வெற்றிலை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பெரியகுளம் பகுதியில் 500 ஏக்கருக்கும் அதிகமாக பரப்பளவில் வெற்றிலை சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சில நோய் தாக்குதல் காரணமாக போதிய விளைச்சல் இல்லை என்று கூறும் விவசாயிகள் கொடிகள் கருகுவதுடன் இலைகள் சுருங்கி விடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 1500 கிலோ வெற்றிலை எடுத்த இடத்தில் 50 கிலோ கூட எடுக்க முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே நோய் தடுப்பிற்கு தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பெருவள வட்டார பகுதியில் குறைஞ்சது ஒரு 500 ஏக்கருக்கு மேலே விவசாயம் நடக்குது. வாடல் நோய், இது சுருட்ட நோய் ரொம்ப தாக்குதல் நடக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச முறையாக நாங்கள் பயன்படுத்தி பார்க்குறோம். ஒன்றும் சரி வர அது கண்ட்ரோலுக்கு வரல. வேளாண் துறையிலேருந்து எங்களுக்கு இதை உரிய வேற மருந்து கொடுத்து நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல வழிக்கு மாசில் கொண்டு வர்றது மாதிரி இருந்தால் தான் சரியாக பிழைக்க முடியும். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 6 வயது சிறுமி நரபலிக்காக கொடூரமாக கொலை செய்யப்பட்டாரா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் கொளத்தூர் தெலங்கனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா மேட்டூரில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் இவரது 2வது மகளான தர்ஷினி நேற்று மாலை விளையாடச் சென்று வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜா மகளை தேடியுள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திருமூர்த்தி என்பவர் சிறுமியை கொலை செய்து பாத்திரத்தில் அடைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. நரபலி கொடுப்பதற்காக சிறுமி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என திருமூர்த்தியிடம் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் போக நெல் சாகுபடி தொடங்குவதால் தக்காளி உற்பத்தி குறைந்து விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹொசூர், தளி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கோடை காலத்தில் மட்டும் தக்காளி பயிரிடப்படுகிறது. இந்த ஆண்டு 5000 ஹெக்டேர் பரப்பில் விளைக்கப்பட்டதால் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்தது. கடந்த சில வாரங்களாக தக்காளி வரத்து குறைந்து 30 கிலோ எடை கொண்ட கூடை ஒன்று 1500 ரூபாய் வரை விற்பனையானது. தக்காளி பயிரிட்டிருந்த இடங்களில் தற்பொழுது முதல் போக நெல் சாகுபடிக்கான நடவு பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இதனால் தக்காளி உற்பத்தி குறையும் என்று தெரிவித்துள்ள விவசாயிகள் வரத்து இல்லாததால் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாக்ஸ் வந்து ஒரு 300, 250, 400 இந்த மாதிரி தான் இருக்குது. விலை ஏறும்போது பணம் எங்களுக்கு இல்லை. இப்போ பணம் இருக்கும்போது விலை கிடைக்கல. இப்போல்லாம் நிறையா தக்காளி செடி போட்டுக்கிறாங்க. இப்போ நாங்கள் போட்டுக்கு போனோம்னா நெல்லுக்காக மாறுறோங்க. நெல் நாங்கள் பண்ணிட்டுங்களா இப்போ போட்டுக்கிற தக்காளி வந்து விலை கூட வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தொடர்ந்து சூறாவளி காற்று வீசி வருவதால் ஏராளமான வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை சரியாக பெய்யாத நிலையிலும் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது. சூறாவளி காற்றால் மரங்கள் வேரோடு சாய்ந்து வருகின்றன. பெரும்பாலான வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்து வருவதால் கூரைகளில் கயிறுகளை கட்டி பாதுகாத்து வருகின்றனர். காற்றின் வேகம் தொடர்ந்து நீடிப்பதால் மக்கள் அச்சத்துடனேயே உள்ளனர். சூறாவளி காற்று அதிபயங்கரமாக வீசுது. இதனால் என்ன பாதிப்படையுதுனாக்கா வீட்டில் இருக்கிற கூரைங்க, வீடு, ஜிங்க் ஷீட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிருச்சு. பெரிய பெரிய மரங்கள்லாம் ரோட்டில் விழுகிறதும், அதனால் ரயில்வே ட்ராக்ல விழுகிறதும், சாலை ரொம்ப போக்குவரத்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இதை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறது தெரியாத சூழ்நிலையில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். ராஜபாளையம் அருகே பலத்த காற்று வீசியதால் 300க்கும் அதிகமான தென்னை, தேக்கு மற்றும் மாமரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டமான ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூர், தேவதானம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரில் விவசாயிகள் தென்னை பயிரிட்டு வருகின்றனர். பலத்த காற்று வீச்சின் காரணமாக விளைச்சல் வரும் நேரத்தில் பயிரிடப்பட்டிருந்த 300க்கும் அதிகமான தென்னை, தேக்கு மற்றும் மாமரங்கள் வேருடன் சாய்ந்தது. பல லட்சம் ரூபாய் தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கலில் விரைவில் பரிசல்களை இயக்கவும் தொங்கு பாலத்தை திறக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல்களை இயக்குவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி பரிசல் ஓட்டிகள் 14வது நாளாக இன்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். விடுமுறை நாளான இன்று ஒகேனக்கலில் திரண்ட சுற்றுலா பயணிகள் பரிசலில் பயணிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர்.
மேலும் சினிஃபால்ஸ் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு செல்லும் தொங்கு பாலம் ஓராண்டாக மூடப்பட்டிருப்பதால் அங்கும் அவர்கள் செல்ல முடியவில்லை. எனவே தொங்கு பாலத்தை திறக்கவும் பரிசல் ஓட்டிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்குமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டூரிஸ்ட் என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் இங்கே போட்டிங்கு அதெல்லாம் பிரிட்ஜ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் மெயினாக அங்கேருந்து வந்திருக்கோம். ஆனால் அதை கேன்சல் பண்ணிட்டதுனால எங்களால் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. பிரிட்ஜெல்லாம் விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் அந்த சைட் போய் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இருக்குது. சினி ஃபால்ஸ் பார்க்கலாம், மெயின் அருவி பார்க்கலாம், அந்த போனால் மணல் மேடு பார்க்கலாம், அப்படியே கர்நாடகா பாட்டு பார்க்கலாம், இயற்கையாக பார்க்கலாம். அது எப்போ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். 8 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து அது விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த பக்கம் திறந்து விட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த பக்கம் போகிறதுக்கு விடுறதில்ல, அது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒகேனக்கலுக்கு வந்திருக்கோம், சுற்றி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். இது வந்து தொங்கு பாலத்தில் வந்து கேட்டு மூடிட்டாங்க. அந்த பக்கம்லாம் பார்க்க முடியல, பர்சன்லேயும் போக முடியல. நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கு அதெல்லாம் பார்த்துருந்தா. என்ன கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி விட்டுட்டாங்க. இதெல்லாம் சீக்கிரமாக திறந்து பர்சல் விட்டால் நல்லாயிருக்கும். ஐரோப்பிய கோப்பை கால்பந்து தொடர் 4வது காலிறுதியில் பிரான்ஸ் ஐஸ்லாந்து மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 83 பேர் பலியானார்கள். 100க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். பாக்தாத் நகரில் மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ரமலான் நோன்பு தொடர்பான வர்த்தகத்தில் மக்களும் வணிகர்களும் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இந்த கொடூர தாக்குதலை தீவிரவாதிகள் கார் வெடிகுண்டு மூலம் 2 இடங்களில் மேற்கொண்டனர். இந்த தாக்குதலில் சிக்கிய கடைகள் தீப்பிடித்தெரிந்தன. அங்கு இருந்த பொருட்கள் வெடித்து சிதறின. இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. தீவிரவாத தாக்குதலில் சிக்கி 83 பேர் பலியானார்கள். 100க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சீனாவில் மழை வெள்ளம் காரணமாக 12 சுரங்க தொழிலாளர்கள் உள்ளிட்ட 28 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் ஹுனான், ஷாங்ஷி, ஆன்ஹூ மாகாணத்தின் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கியதோடு கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஷாங்ஸி மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் வெள்ள நீர் புகுந்ததால் அங்கிருந்த 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் வெள்ளத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டியின் 4வது காலிறுதியில் பிரான்சும் ஐஸ்லாந்தும் மோதுகின்றன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று நள்ளிரவில் நடைபெறும் ஆட்டத்தில் வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்புடன் பிரான்ஸ் அணி களமிறங்குகிறது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வலுவான இங்கிலாந்தை வீழ்த்திய உற்சாகத்தில் ஐஸ்லாந்து அணி பிரான்ஸை எதிர்கொள்கிறது. 1984, 1988 ஆகிய ஆண்டுகளில் சொந்த மண்ணில் நடைபெற்ற யூரோ கோப்பை போட்டியில் பிரான்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஐஸ்லாந்து அணியிடம் இதுவரை பிரான்ஸ் அணி தோற்றதே இல்லை என்பதால் இந்த போட்டியிலும் பிரான்ஸ் அணி வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஐஸ்லாந்து அணி பிரான்ஸ் அணிக்கு அதிர்ச்சி அளிக்கும் வாய்ப்பும் உள்ளதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தொடங்கியுள்ள மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் 17 அணிகள் பங்கேற்றுள்ளன. மாநில அளவிலான ஜூனியர், சப் ஜூனியருக்கான தேர்வுக்காக நடத்தப்படும் சிலம்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இன்று தொடங்கியது. தமிழ்நாடு கம்பு விளையாட்டு மற்றும் இதர ஆயுத விளையாட்டுக் கழக தலைவர் மௌரியா இந்த போட்டிகளை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 17 அணிகளின் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் வரும் செப்டம்பர் மாதம் பீகாரில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாதி கொலையாளி ராம்குமாரிடம் நீதிபதி விசாரணை. பலத்த பாதுகாப்புடன் சென்னைக்கு புறப்பட்டது ஆம்புலன்ஸ்.
சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ராம்குமாரை ஆஜர்படுத்த வேண்டும். நெல்லை மாஜிஸ்ட்ரேட் ராமதாஸ் உத்தரவு. வங்கதேச தாக்குதலில் IS அமைப்பு தொடர்பில்லை. உள்ளூர் தீவிரவாதிகளே காரணம் என அறிவிப்பு. ஈராக் தாக்குதலில் பலி எண்ணிக்கை 83ஆக அதிகரிப்பு. தாக்குதலுக்கு IS தீவிரவாதிகள் பொறுப்பேற்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.